நாகையில் கோலாகலமாக கொண்டாடப்பட்ட பாதாள காளியம்மன் கோவில் சித்திரை திருவிழா மேலக்காலத்துடன் காளி நடனத்துடன் களை கட்டி முளைப்பாரி ஊர்வலத்தில் விரதம் இருந்த ஆயிரக்கணக்கான மேற்பட்ட பக்தர்கள் சுவாமிக்கு நேர்த்திகளை நிறைவேற்றிங்க. நாகப்பட்டினத்தில் அமைந்துள்ள சித்திரை திருவிழா அமைந்துள்ள காளியம்மன் கோவிலில் சித்திரை திருவிழா கடந்த 11ஆம் தேதி பால் காவடி அபிஷேகம் வெகு விமர்சையாக தொடங்கியது. நாள்தோறும் அம்மாள் அன்னவர்களுக்கு ரிஷ வாகனத்தில் எழுந்திருந்த பக்தர்களுக்கு பாலிற்கு வந்தங்க. சித்திரை திருவிழாவில் முக்கிய நிகழ்ச்சியாக முளைப்பாலி ஊர்வலம் இரவு வெகு விமர்சையாக நடைபெற்றது. முன்னதாக கோவிலிருந்து சுவாமி ஊர்வலம் புறப்பட்டு அப்பொழுது விநாயகர் முருகன் அம்மாளுக்கு மலர்கள் குவி மகா தீபாராதனை காண்பிக்கப்பட்டது. அதனை தொடர்ந்து பக்தர்கள் சுவாமிக்கு பூஜை செய்து தரிசனம் செய்தனர். சுவாமி ஊர்வலத்தில் மேல தாரை கப்பட்டை கும்மி ஆட்டம் என திருவிழா களை கட்டியது. அப்பொழுது விரதம் இருந்த ஆயிரக்கணக்கான மேற்பட்ட பெண் பக்தர்கள் மஞ்சள் ஆடை அணிந்து முளைப்பாரி நகரில் முக்கிய வீதிகள் வழியாக சுமந்து வந்து ஊர்வலமாக சென்றனர். ஊர்வலத்தில் வழி நெடு தூரம் மேலக்கால வாக்கியத்துடன் ஏற்றவாறு சிவன் பார்வதி காளி நடனம் அங்கு களை கட்டியது. பின்னர் கோவிலுக்கு வந்தடங்கு பக்தர்களுக்கு முளைப்பாலி கும்மி பாட்டு பாடி பாதாள காளியம்மனுக்கு நேர்த்திக்கடன் நிறைவேற்றி சுவாமி தரிசனம் செய்தனர். வின் செய்திகளுக்காக நாகையில் இருந்து செய்யது நிஜாமுதீன். கால்